ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் லிமிட்டேஷன் வித்தஸ் த்ரோன்த், அதாவது வந்து உங்களோட வேக கட்டுப்பாட்டின் கடைசி 30 என்ற பனவை பார்க்க போகிறோம். அதன் அடையாளம் சிக்னல் பனோ அப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் வட்டமாக இருக்கும். அதில் நடுவில் வந்து 30 போட்டிருக்கும். வட்டம் என்று சொன்னால் ரோஸில் இருக்கும். அது வந்து தடைன்றது அர்த்தம். அதுக்குள்ளே என்ன போட்டுக்கணும்னு சொன்னால் 30க்கு மேலே போகிறது தடைன்றது அதன் அடையாளம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது என்ன காரணத்துக்காக இந்த இது போட்டிருக்குன்னு சொன்னால், சில நேரங்களில் சில இடங்களில் பாடசாலைகள் இருக்கலாம், பஸ் கோல்ட் இருக்கலாம், அதாவது வந்து பஸ் அரைது பிஸ் இருக்கலாம், மற்றது வந்து கொமர்ஸ் கடைகள் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, பலவிதமான ஸ்தலங்கள் கூடுதலாக நடமாடுற இடமா இருக்கலாம், அல்லது வந்து ரோட்டு கிடக்கிற பசாஷ்பியத்துவம் இருக்கலாம். அப்போ நாங்கள் அதை ஏனென்று தெரிஞ்சு கொண்டிருந்தால் தான் நாங்கள் அது இந்த வேகத்தை வந்து நாங்கள் வந்து குறைப்போம். இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு ரோட்டில் வந்து 30 அல்லது 20 போட மாட்டோம். அப்போ நாங்கள் எங்களோட வாகனத்தை முன்பகுதியிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு கிளியராக இருக்கும். அல்லது முன்னுக்கு நாங்கள் என்னென்ன இருக்குதுன்றதை நாங்கள் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் அந்த வேகத்தை வந்து நாங்கள் பார்த்து போகிறோம். அப்போ நீங்கள் அந்த 30 போட்டுட்டு சில நேரங்களில் வேகம் ஓடினாலோ அல்லது வந்து அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போனாலும் வந்து எங்களுக்கு கூடுதலான பாதிப்பு இருக்குது. சில நேரங்களில் பாயிண்ட்ஸ் போகலாம், விபத்து நடக்கலாம், தேவையில்லாத பிரச்சனை நடக்கலாம். அதனால் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் 30 போட்டிருக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவதானமாக போகணும். அது வந்து கூடுதலான கண்காணிப்பு திரைவிஜிலும். ஏனென்று சொன்னால் அது வந்து அந்த இடத்துல போட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு பலவிதமான பாதிப்பு இருக்கும். அதாவது கவனமாக நீங்கள் போகணுன்றதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ரோட்டில் வந்து துதோன், அதாவது வந்து ஒரு அலோந்தீசரன்ட்டு சொல்கிறது பம்மிங் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு முக்கணமாக போட்டு பம்மிங்கிற படமும் போட்டு அதுக்கு கீழே வந்து 30 ஒரு பணம் போட்டிருக்கணும். இப்போ இதன் அர்த்தம் என்னென்று சொல்லி சொன்னால், அவதானம் முன்னுக்கு உங்களுக்கு ஒரு பம்மிங் இருக்குது 30. அந்த 30 ஏன் போடினோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பக்கத்தில் 5 மீட்டரோ 10 மீட்டரோக்கு தள்ளி உங்களுக்கு சில உள்ள பசாஜ் பியூத்தம் இருக்கலாம், அல்லது வலது பக்கம் இருந்து வர ரோட் இருக்கலாம். அப்போ நாங்கள் இதில் கவனிக்கணுமன்றதுக்காகத்தான் எங்களுக்கு அந்த பணம் வந்து போட்டு காட்டிருக்கிறோம். ஒரு பணம் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் நட்டுருக்கிற ஒரு பணம் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 150 யூரோ வரும். பணம் மட்டும் அது நடுகிற சார்ஜ், அதுக்குள்ளே மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 300 to 500 யூரோ வரும். இப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சில இடங்களில் வந்து ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு பணம் இருக்கும். அப்போ ஏன் எங்களுக்கு அதை போட்டு காட்டுறோம்னு சொல்லி சொன்னால், எங்களோட வாகனத்தின் கட்டுப்பாட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோட உயிர் சம்பந்தமான, அதாவது மற்றாக்களோட உயிர் ரெண்டுமே முக்கியத்தை கொடுக்குறதுக்காண்டி தான் அவங்களை வந்து அதை சிதறிக்கணும். இது வந்து அவர்களுக்கு நீங்கள் சிலுவாக போகிறதுனாலையோ அல்லது வந்து உங்களோட வாகனம் முடியாமல் இருக்கிறதுன்ற முக்கியத்தோட ஒவ்வொரு உயிருக்கும் அவர்கள் மதிப்பளிக்கிறார்கள். மற்றது வந்து அதுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுக்கறதுனால வேறு பாதிப்புள்ள நாங்கள் துவைத்துக் கொள்ளலாம். இது வந்து சில இடங்கள் கேமரா வர இருக்கும். 30க்கு மேலே நீங்கள் ஒன்று கூட ஓடினா கூட உங்களுக்கு கேமரா ஃப்ளஷ் பண்ணும், பாயிண்ட்ஸ் அடிப்பினும், சில நேரங்களில் காசு எடுக்கும். அப்போ நீங்கள் அதுக்குரிய தாற்பயம், அதுக்குரிய பாதிப்பை நினைச்சு கொண்டு தான் நாங்கள் எப்போவுமே வந்து வாகனத்தை ஓடணும். சும்மா ஒரு வடிவுக்கு ஒரு பெணவை போட மாட்டிட்டோம். ரெண்டாவதாக வந்து சில இடங்களில் வந்து த்ரோன்த் இருக்கும். அதாவது வந்து ஒரு சதுரத்தில் 30 பணம் போட்டிருக்கும். சதுரத்தில் உள்ளுக்கு வட்டமாக 30 போட்டிருக்கும். ஜூன் எழுதியிருக்கும். இது என்னத்துக்காக இது போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக நீங்கள் 30 ஓடணுமென்று அர்த்தம். நீங்கள் ரோட்டாக இருந்தாலும் சரி, வலது பக்கத்துக்கு போகிற ரோட்டில் இருந்தாலும் சரி, இடது பக்கம் போகிறது இருந்தாலும் சரி, அதுராத் கோஷ் துத்ருவா எந்த ரோட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் போகும்போது, ஒரு வந்து வட்டாரத்துக்குள்ளே போகும்போது இதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் 30 ஓடணுமென்று அர்த்தம். மேலே நான் முதல் சொன்ன மாதிரி லிமிட்டேஷன் வித்தஸ் த்ரோன்த் நார்மல் பணம் வந்து சில இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் போடணும் டெம்பரரியாக. மற்றது வந்து அது முடிஞ்ச உடனே 30 பணம் முடிஞ்சதுன்னு சொல்லி காட்டினா அதுக்கு பிறகு என்ன வித்தியாசம் அதை பார்த்து போகலாம். அதே இந்த த்ரோன்த் பணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு பணம் போட்டு காட்டிருக்கணும். ஃபந்து ஜோன் இதோட வந்து இந்த 30 முடியுதுன்னு சொல்லி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு இது விளக்கம் இன்னும் வேணும்னு சொன்னால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.